சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஏதாவது அறிவிப்பு வெளியாகுமா என ரசிகர்கள் காத்து கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி கொண்டே போகிறாரு. காரணம் என்னன்னா, சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இனி படங்களில் நடிக்க மாட்டார். இந்த படத்தோட அவரோட இறுதி படம் என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, 2 ஜாம்பவான்களும் அவங்களோட கெரியரோட எண்டுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் ஆரம்பத்தில் நம்ம 2 பேரும் ஒன்றா பயணித்தோம். மீண்டும் இப்போ ஒன்றா கடைசியாக படம் நடிச்சுட்டு கெரியரை முடிச்சிக்கலாம். அதனால தான் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க. அந்த படம் தான் கடைசி படம் என சொல்லப்படுகிறது. ஆனால் அதை தாண்டியும் ரஜினி படம் நடிப்பார் என சொல்லப்படுது. மேலும் ஜெயிலர் 2 படம் தான் சூப்பர் ஸ்டாரோட கெரியரில் லாஸ்ட் படம் என சொல்லப்பட்டது. ஆரம்பத்தில் கூலி படத்தை சொன்னாங்க. இப்படி தான் காலங்காலமாக சூப்பர் ஸ்டாரோட படங்கள் இதுதான் லாஸ்ட் என சொல்லப்பட்டு வந்தாலும் அடுத்தடுத்து அவர் படங்களில் பிஸியாக போய்கொண்டே தான் இருக்கார். இப்போ ஜெயிலர் 2 படத்திலிருந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது நெல்சன் ஒரு படம் எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த படத்திலிருந்து எந்த அப்டேட்டுமே கொடுக்கவே மாட்டார். எல்லாத்தையும் சஸ்பென்ஸாக வச்சுட்டு கடைசியில் ரசிகர்களுக்கு செம பெரும் ட்ரீட்டாக வைப்பார். அப்படி தான் லோகேஷும். ஆனால் கடைசியாக ரஜினி நடிப்பில் வெளியான கூலி படம் விமர்சன ரீதியாக சொதப்பிடுச்சு. காரணம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாதது தான். எல்சிவா என எல்லாரும் கேட்கப்பட்டது. மேலும் கதையோட ஜானர் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தது எல்லாமே சொதப்பிடுச்சு. ஆனால் ஜெயிலர் 2 அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி, நெல்சனும் சரி. மேலும் இந்த படம் தமிழ் சினிமாவிலே ஒரு பெஸ்ட்டான 1000 கோடியை தரப்போகிற முதல் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக அந்த சாதனையை செய்யும் என ரசிகர்களால் நம்பப்படுது. மேலும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் கட் இப்போ போய்கொண்டிருக்கான். ஷாருக் கான் நடிக்க போகிற 15 நிமிஷ காட்சிகள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கான். இந்த ட்ரெய்லரில் ஷாருக் கானுடைய ரெஃபரன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் கட்ஸ் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இந்த படம் இந்த மாதிரி ஒரு ஜானரில் இப்படி தான் வெளியாக போகுது என ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக சொல்கிற மாதிரி இருக்குமா. ட்ரெய்லரில் ஹைப்பை கிளப்பிட்டு படத்தில் ஒன்றுமே இல்லைனா படம் சொதப்பிடும். அதே போல் தான் ஜெயிலர் 1 படத்தோட ட்ரெய்லர்லையுமே ஹைப்பை கொடுக்காம படத்தோடைய கதை என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லியிருந்தார் நெல்சன். அதே போல் தான் இந்த ட்ரெய்லர் கட்ஸும் இருக்கும் என சொல்லப்படுகிறது. கூலிக்கும் அப்படி தான் பண்ணாங்க. ட்ரெய்லர் கட்ஸை சாதாரணமாக தான் பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த ட்ரெய்லர் அடுத்த மாதத்தில் வெளியிடலாம் என படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம். இனி வரும் காலங்களில் தான் இதோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் வெளிவரும். பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம்.